ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி RKS. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மூவியோட பேசிக் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் டு த டை 2024 வெளியான ஒரு ஆக்ஷன் அண்ட் கிரிமினல் அண்ட் ட்ராமா மூவி. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று கட்டுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்கான், அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டைகோ. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வில்லன், அதாவது பார்த்திங்கன்னா பிளைண்ட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிடறான் பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய கண் எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாவடிச்சிட்றான். சாவடிச்சதும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த வில்லை என்ன செஞ்சிடறான் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய பையனையும் வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துட்றான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்திங்கன்னா அவனை தேடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர், அவருடைய பேர் பார்த்திங்கன்னா சிலாஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அவனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி காப்பாற்றி பார்த்திங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போய் அவனோட கஸ்டடியில் வச்சு பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கிறாரு. அந்த இடத்துல பிங் வெயின் சொல்லிப்படுற ஒரு வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு போதுமான பயிற்சி கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து சண்டைலாம் கற்றுக் கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்ச அந்த ஒரு விஷயத்தை பற்றும் பார்த்திங்கன்னா அவங்க மறக்கல. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவன் வளர்ந்த அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி அவனோட பிறந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரான். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலான்னு போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர், அவரோட பேர் பார்த்திங்கன்னா வில்லியம்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னூக்கர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல ஒரு 2 நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிக்கலான்னு சொல்லி வராரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி தப்பிச்சவனு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்கள தாக்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அந்த நாட்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டு ஒன்று பிடிச்சி பார்த்திங்கன்னா வந்து இந்த வில்லியம்னு சொல்லப்படுற அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோட கண்ணு எதிரில் போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, ஸோ நம்ம வந்த வேலையை நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கிளம்பி போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு நம்பர் பிடிக்க வந்தாங்களே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஒன்று பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பேர் வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட வில்லன் தான். ஸோ அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு வந்திருக்காரு. இது தெரிஞ்சவொன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து தாப்பாற்றி பார்த்திங்கன்னா வந்து அடித்து போட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த நபரை காப்பாற்றுறாரு. சமயத்தில் போலீஸ் வர்றது கண்டுகிட்ட நம்மளோட வில்லியம்ஸ் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ இவங்க போய்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாரு. ஸோ நன்றி சொல்லிட்டு என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா, நீ யார், நீ என்னத்துக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சின்ன வயசில் நடந்த அவங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வில்லியம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, வில்லியம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை எதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா அவன் முன்ன இருந்ததோட பார்த்திங்கன்னா 10 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பவராக அவன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொண்ணுங்களை பிரார்த்தல் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் பிஸ்னஸ், வெப்பன் டீல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கான். அவனை எதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து நீயும் நானும் ஒன்று சேர்ந்தா பார்த்திங்கன்னா அவனை எதுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வில்லியம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிறாரு. வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒத்துக்காட்டியும் போக போக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மனதாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்ஸோட காடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வராங்க. இது பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவளை பிடிக்கலாம் சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறா. அவளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளைங்கா. ஸோ இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அவருக்கு தோணுது, பேசாமல் இவளை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் எதுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருப்பாள். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் பார்த்திங்கன்னா நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்திங்கன்னா அவளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறாங்க. ஹீரோக்கிட்ட அடி வாங்கின அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போய் இந்த படத்தோட வில்லனை போய் பார்க்குறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பிளைண்ட்டை. ஸோ அவர் போய் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வில்லியம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன், அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எங்களை எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டான் பார்த்திங்கன்னா வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டான்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன செய்கிறான் பார்த்திங்கன்னா வந்து அவனோட ரைட் அண்ட் ட்ரைன்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிட்டு வர சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஆக்களை வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்கிறான். ஹீரோட டீம் மெம்பர்ஸும் ஒரு இடத்துல கண்டு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வில்லனோட ஆக்கள் ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களை பிடிச்சிட்றான்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸை அடித்து பார்த்திங்கன்னா அவன் கையில் இருக்கிற அந்த கன்னை வாங்கி பார்த்திங்கன்னா வந்து அவனை அடித்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்கறை வச்சிடறாங்க. ஸோ இப்படி அக்கறை வச்சு நம்ம வில்லியம்ஸ் என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா இவனை இங்கே கொண்டுட்டு இவனை விட்டால் நம்மளுக்கு ஆபத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்ம யாரையும் கொள்ள வேணாம், இவனை இப்போ நம்ம உயிரோடு விடுவோம், இவன் என்ன செய்கிறான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவனை தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. ஆனால் ஜேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து உங்களே நான் இங்கே பார்த்த இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் என் பாஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதாவது என் பாஸை வந்து பார்த்திங்கன்னா நான் பழி வாங்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறீங்களா, அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது காரியம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து பேசாமல் போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவனை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். மக்கியா நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ டீம் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா கிளம்பி சீலாஸோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ சீலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியல. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து என் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கொன்னவனுங்க வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு. ஏன் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இப்போ நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவன் ரொம்ப பவரான ஒரு நபர், அவனை கொல்லுறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாத விஷயம். இப்போ நீ இங்கே வந்துருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சால் உன் கூட சேர்ந்து என் உயிரும் போயிடும் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அவங்களையும் அவங்க டீம் மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா விரட்டுறாரு. இப்படி விரட்டிக்கிட்டே இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சீலாஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. சீலாஸ் அப்போ தான் வந்து சொல்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட மகன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, பிளாங்கா சின்ன பிள்ளையாக இருக்க போது பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளி. ஸோ அவங்களோட பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் பிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு விருப்பமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வில்லனோட ஆட்கள் கூட அவர் இருக்காரு பார்த்திங்கன்னா வந்து அவன் மகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு நம்மளோட சீலாஸ்க்கு தெரியாது. இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொய் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இவனுக்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா மிச்சிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து துரோகம் பண்ணுறான்னு தெரிய வருது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சீலாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் மகளில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு சொல்லி பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரியை வந்து பார்த்திங்கன்னா சீலாஸ் ஹீரோ டீம் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வில்லன் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீலாஸோட மகளை வந்து பார்த்திங்கன்னா மீட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ மீட்டுறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே தான் அது வந்து பார்த்திங்கன்னா தேடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஸோ அவங்க மகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தவிச்சு போகலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க மகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சிடுறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க மகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வில்லனோட ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ வர ஆரம்பிச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ டீம் மெம்பர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீலாஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் பார்த்திங்கன்னா எதிர்த்து நின்று பார்த்திங்கன்னா வந்து போராடுறதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து வில்லனோட ஆட்களுங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க படத்தோட வில்லன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரான் பிளைண்ட். அவன் என்ன செய்கிறான் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோவை போட்டு பார்த்திங்கன்னா அடித்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் பண்ணியிருக்கான். அந்த சமயத்தில் ஒரு காடி ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அந்த காடியில் இறங்குறது வேறு யாரும் இல்லை, ஜேம்ஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றினால எப்படியாச்சும் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி அவனு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவர் மூச்சு பண்ணி பார்த்திங்கன்னா வந்து வில்லனோட ஆக்களுங்களை எதிர்த்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ டீம் மெம்பர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா வில்லனோட ஆக்களுங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வில்லனை எப்படி சாவடிக்கிறாங்க தான் இல்லையா தான் அந்த படத்தோடைய கதை. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.